சம்யுக்தா, நீங்களா? நான் இந்த நிலப்பரப்புக்கு சொந்தமானவள் தான். அதற்குள் போறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பீர்களா? அந்த நிலப்பரப்பில் இருக்கும் பஞ்சக நாட்டின் பட்டத்து இளவரசி மாமன்னன் பார்த்திபனின் காதலி இந்த சம்யுக்தாவிற்கு இந்த பாதாள உலகத்தில் இருந்து நிலப்பரப்புக்கு போவதற்கான வழியை நாங்க ஏற்படுத்தி கொடுக்கிறோம். நீங்கள் செய்த இந்த உதவிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எங்க நானி பாவங்க வயிற்று புள்ளக்காரி சாமி சொல்லுங்க. எவ்வளவு அமைதியா இருக்காப்பா சாமி, இவள பாருங்க. நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ராணி இப்போ ஒரு பெரிய கண்டத்துல இருக்கா. ஐயோ ஐயா, நாங்க சொல்றாரு. இந்த நேரத்துல உயிர் போய் திரும்பவும் அவன் உடலுக்குள்ள உயிர் வரணும். ஐயோ, உயிர் போய் இந்த நாளிகை நேரத்துல தெய்வ சக்தி அவளுக்கு துணையா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த பூஜையை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சித்தார்த் திரும்ப வர வரைக்கும் இந்த மாதிரி பல சோதனைகள் அவளுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். யாரும் மனம் தளராம நம்பிக்கையை கைவிடாம கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த வாளால் இவளை நான் பலி கொடுக்கின்றேன். இதற்கு சாத்தியமே இல்லை. ககுபரே, முனிவர்களிடம் வரத்தை பெற்று அந்த வரத்தினால் உருவான மந்திரவாளது. அந்த மந்திரவாளை இவகிட்ட இருந்து பின்வாங்குதுன்னா இவளை பற்றி நாம் முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை கணிக்கும் சோழியை போட்டு ஏன் இப்படி எல்லாம் நடக்கின்றது? இதற்கு என்ன காரணம்? ஏன் என்னால் இவளை பலி கொடுக்க முடியவில்லை? இந்த கேள்விகள் அனைத்திற்கும் எனக்கு இப்பொழுதே விடை தெரிந்தாக வேண்டும். இது இப்பவே சோழி போட்டு பார்க்கிறோம் அண்ணா.
என்னவாயிற்று ககுபரே? ஏன் எதிர்காலத்தை மாற்ற நினைக்கிறீர்கள்? நீ 5 முறை சோழி போட்டு பார்த்தும் முதல் முறை வந்தது போலவே மீண்டும் மீண்டும் வருகிறது. அதற்கான காரணத்தை மறைக்காமல் என்னிடம் சொல். இந்த பெண்ணோட வயித்துல இருக்கிற குழந்தை சாதாரண குழந்தை இல்ல மன்னா. இது இறைவன் ஆசி பெற்ற தசவதானி குழந்தை.